नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरआनिल मजीद वल फ़ुरक़ानिल हमीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व तआवनु अलल बिर्रि वत तक़वा व ला तआवनु अलल इस्मि वल उद्वान वत्तक़ुल्लाह इन्नल्लाह शदीदुल इक़ाब सदक़ल्लाहुल अज़ीम. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மாயிதா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 2வது வசனத்திலே கூறுகிறான், வ தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவத்திலும் வரம்பு மீறலிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள். வத்தகுல்லாஹ், இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். இன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு அழகாக தெளிவாக எடுத்து காட்டுகிறான். அதாவது இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், உலகத்திலே எந்த இடத்திலே நலவைகளும் நல்லதும் அதாவது நன்மைகள் நடந்தால் அதிலே நீங்கள் உதவி செய்யுங்கள். எங்கு தீமைகள் நடைபெற்றால் குற்றங்கள் இருந்தால் அந்த இடத்திலிருந்து விலகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு அழகாக தெளிவாக எடுத்து காட்டுகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, ஒருவர் அநியாயத்துக்கு எதிராக போரிடுகிறார் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவர் அநியாயத்துக்கு எதிராக போரிடுகிறார் என்றால் நாம் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்கு நாம் சக்தி பெறாவிட்டால் நாம் எழுத வேண்டும். அதற்கும் சக்தி பெறாவிட்டால் கடுமையான கண்டனம் தெரிவிக்க வேண்டும். அது முடியாவிட்டால் யார் இந்த விஷயத்திற்காக போராடுகிறார்களோ அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும். அது முடியாவிட்டால் அவர்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒருவர் அநியாயத்துக்கு எதிராக போரிடுகிறார் என்றால் அவர் நமக்கும் சேர்த்துத்தான் அதாவது போரிட்டு கொண்டிருக்கிறார். இந்த விஷயத்திலே நாம் அவருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவி செய்ய வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவருக்கு ஆறுதல் தர வேண்டும். அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே அழகாக தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் பாருங்க, சுல்தான் சலாவுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் பலஸ்தீன் தேசத்தை வெற்றி கொள்ள முற்பட்ட போது இவர் பலஸ்தீன் தேசத்தை பிடிக்க வருகிறார் என்பதற்காக வேண்டி கிறிஸ்தவ உலகம் அனைவரும் ஒன்று சேர்ந்து
அனைவரும் ஒன்று சேர்ந்து சலாவுதீன் ஐயூபை தாக்க வருகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அன்பானவர்களே, சலாவுதீன் ஐயூபுடைய ஆலோசகர் இருக்கிறார். அவர் சொல்கிறார், கிறிஸ்தவ உலகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டது. நாம் இந்த இடத்திலே யுத்தம் செய்தால் தோற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று சொன்னபோது சலாவுதீன் ஐயூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், அருமை நண்பரே, இந்த கிறிஸ்தவ உலகம் எல்லாம் இன்று தான் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்தில் வந்திருக்கிறார்கள். இவர்களை நாம் இந்த நேரத்தில் விட்டுவிட்டால் இவர்களை ஒருத்தரையும் தனித்தனியாக நான் எங்கு போய் தேடுவது? அவர்கள் தொக்காக மாட்டியிருக்கிறார்கள். அவர்களை தோற்கடிப்பதற்கும் அவர்களை வெற்றி கொள்வதற்கும் இதற்தான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் என்று சலாவுதீன் ஐயூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள். சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், அந்த இடத்தில் நாம் இருந்தால் என்ன யோசிச்சிருப்போம்? அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் நம்மை தோற்கடிப்பார்கள். நம்முடைய தைரியம் குன்றி போயிருக்கும். ஆனால் சலாவுதீன் ஐயூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன வாசகத்தை பாருங்கள் சகோதரர்களே, எப்படிப்பட்ட ஒரு விஷயம்! இது போன்ற தலைவர்களைத்தான் நாம் எழுந்து கிடைக்கிறோம். அன்பானவர்களை மேலும் பாருங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதாவது இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸ் அவர்கள் எல்லோருக்கும் தெரியும், அஜர்பைஜானுக்கு போகிறாரு. அணை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றாரு. ரிட்டர்ன் வரும்போது ஹெலிகாப்டரிலே சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால், ஜல்பா என்ற பகுதியிலே அந்த ஹெலிகாப்டர் வெடித்து சிதறி அங்கே ஷஹீத் ஆகிறாங்க. எல்லாம் 9 பேர். எல்லாருக்கும் இந்த நியூஸ் தெரியும். ஆனால் அன்பார சிந்தித்து பாருங்க, இந்த உலகத்திலே 50க்கும் மேற்பட்ட முஸ்லீம் நாடுகள் இருக்கிறது. இருக்கா இல்லையா? சொல்லப்போன முஸ்லீம் நாடுகள் என்று சொன்னால் சாதாரண நாடுகள் அல்ல. இவர்கள் எல்லாம் சுன்னத் வல் ஜமாத். இப்படிப்பட்ட தலைவர்கள், லீடர்கள் இருந்தும், இப்படிப்பட்ட கோழைகள் இருந்தும் ஒருத்தர் கூட பலஸ்தீனுக்கு உதவி செய்ய முன் வரவில்லை. இன்றும் கூட வரவில்லை. ஆனால் இப்ராஹிம் ரைஸ் இருக்கிறாரே, பலஸ்தீன் மக்களுக்கு தொடர்ச்சியாக உதவி செய்து வந்தார். ஹிஸ்புல்லாவுக்கு உதவி செய்தார். ஹமாஸ் போராளிகளுக்கு உதவி செய்தார். ஊதி போராளிகளுக்கு உதவி செய்தார். ஈரான் மூலமாக பலஸ்தீனுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்தவர் தான் இப்ராஹிம் ரைசி அவர்கள். சகோதரர்களே, இப்பேற்பட்ட ஒரு சிறந்த தலைவர் ஹெலிகாப்டரை ஷஹீத் ஆயிட்டார் இல்லையா? சகோதரர் சிந்திச்சு பாருங்க, 3 ஹெலிகாப்டர் போகுது. கேட்ட என்ன சொல்றாங்க? அடர்த்தியான பனிமூட்டம். 40 ஆண்டுகளுக்கு முன்னா ஹெலிகாப்டர். அது கிளைமேட் சரியில்லை, அதனால் தான் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அவர்கள் ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டு வஃபாத் ஆனாங்க. 3 ஹெலிகாப்டர் ஒன்றா தானே போச்சு, 2 ரிட்டர்ன் வந்துருச்சு. ஆனால் இவர் எந்த ஹெலிகாப்டரில் போனாரோ அந்த ஹெலிகாப்டர் என்ன ஆயிடுச்சு? எரிந்து சாம்பலாக போச்சு. சகோதரர் சிந்தித்து பாருங்க, ஒவ்வொரு முஸ்லீம்களும் சிந்திக்கக்கூடிய விஷயம். இந்த உலகத்தில் யாராவது முஸ்லீமுக்காக உதவி செய்ய முன் வருகிறார்களோ, முஸ்லிம் மக்களே ஒற்றுமையாக இருங்க. மேற்கத்திய நாடுகளுக்கு அடிமையாக இருக்காதீங்க. அவன் ஒரு குள்ள நேரி முஸ்லிம்களை கழுத்தை பிடித்து நெறித்து கொண்டிருக்கிறான். நாம் அல்லாவுக்கு மட்டும் தான் அடிமையாக இருக்க வேண்டும். எந்த மேற்கத்திய நாடுகளுக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது என்று கர்ஜித்தவர்கள் தான் இது போன்ற தலைவர்கள். நாம் ஏன் இவனுக்கு பயப்பட வேண்டும்? அல்லாவுக்கு பயப்பட வேண்டும். நம்முடைய உரிமைகளை கேட்க வேண்டும். அவன் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, எந்த நாய்களாக இருந்தாலும் சரி.
இது போன்ற மாவீர சிறந்த தலைவராக இருந்து ஹீரோவாக இருந்து பேசியவர் தான் இப்ராஹிம் ரைசி அவர்கள். சகோதரி, சிந்தித்து பாருங்க, உலக வரலாற்றிலே இது போன்ற எந்த தலைவர்கள் எல்லாம் முஸ்லிமுக்கு ஆதரவாக பேசுகிறார்களோ, முஸ்லிம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பேசுகிறார்களோ, அவர்கள் எல்லாம் இப்படித்தான் கொல்லப்படுகிறார்கள். இவர் மட்டுமல்ல, இதற்கு முன்னால் பேசியவர் யார்? மாவீரன் சத்தாம் ஹுசேன், தெரியும்ல? அமெரிக்காவுடைய பேச்சை கேட்கலையா? அவனுடைய கூலிப்படைகளை வைத்து அவர் தூக்கில போட்டாங்களா இல்லையா? ஏன்? முஸ்லிம்களை உற்சாகப்படுத்துகிறார், முஸ்லிம்களுக்கு தைரியம் ஊட்டுகிறார், முஸ்லிம்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார். இவர்கள் விழிப்புணர்வு அடைந்து விட்டால் நாம் பிச்சை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரியறதில்லை. அதே போல் அன்பான பாருங்க, லிபியாவுடைய அதிபர், அவரும் அமெரிக்காவுக்கு எதிராக பேசியவர். கதாஃபின்னு சொல்லுவாங்க அவர் பேர். அவரை ஓடி ஓடி அவருடைய கைக்கூலிகளால் அதான் விரட்டி விரட்டி கொலை செய்தார்களா இல்லையா? ஏன்? உலக முஸ்லிம்களை உற்சாகப்படுத்துகிறார், உலக முஸ்லிம்களை தட்டி எழுப்புகிறார். ஏன்டா நீ அமெரிக்காவுக்கு பயப்படுறீங்க, அல்லாவுக்கு பயப்படுங்க என்று சொல்கிறார். அதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார். ஷஹீத், அது வேற விஷயம். கொலை செய்யப்பட்டாரா இல்லையா? அதே போல் அன்பானவர்களே, மேலும் பாருங்க, பாகிஸ்தான் அதிபர் ஜியாவுல் ஹக், கேள்விப்பட்டிருப்பீங்க. எவ்வளவு புரட்சிகரமான தலைவர் தெரியுமா? மக்கள் எல்லாம் உலக முஸ்லிம்களை அதாவது ஒன்று திரட்ட முயற்சி பண்ணார். ஏண்டா இவ்வளவு முஸ்லிம்கள் இருந்து, இவ்வளவு இராணுவங்கள் இருந்து, இவ்வளவு தலைவர்கள், இவ்வளவு அதிபர்கள் இருந்து ஏண்டா அமெரிக்காவுக்கு அனுப்பிடுறீங்க? வெக்கமா இல்லையா என்று கேட்டு உசுக்கியவர் தான் ஜியாவுல் ஹக். அவர் என்ன செய்தாங்க? அதே போல ஹெலிகாப்டர் தான் போட்டு தந்தாங்க. விமான ஆக்சிடென்ட்ல இறந்தாரா இல்லையா? அதே போல் அன்பானவர்களை மேலும் பாருங்க, உசாமா பின் லாதின் அரபு நாட்டில் தான் வளர்ந்தவர், மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவர் நினைச்சா எப்படி இருந்தாலும் வாழ்ந்திருக்கலாம், அப்பேற்பட்ட கோடீஸ்வரன். முஸ்லிம் மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க என்று சொன்ன புரட்சி ஏற்படுத்த வெளியே வந்தவர். அவரை அமெரிக்கா எப்படி ஒழிக்க ட்ரை பண்ணது? அவருடைய கபர் கூட இல்லாம, கபர் எங்க புதைச்சாங்க தெரியுமா? கடல்ல தான் அவருடைய கபர் இருக்கு. மக்களுக்கு ஒரு புரட்சிகரமான தலைவர் முஸ்லிம்கள் மத்தியில் வரக்கூடாது என்பதிலே அமெரிக்கா விழிப்புணர்வோடு இருக்கிறார். இஸ்ரேல் எச்சரிக்கையோடு இருக்கிறார். ஆனால் நம்ம யோசிக்கிறோமா? சகோதரர்களே, ஒன்று அவனை பேச்சு கேட்க முயற்சி பண்றான், தூது அனுப்புறான், நான் சொல்றதை நீ கேட்கணும், நீ அடிமையா இருந்தா நீ ஆட்சி செய்யலாம், இல்லை என்று சொன்னால் நீ கொல்லப்படுவாய். ஒன்று கொல்ல ட்ரை பண்றான். அப்படி இல்லை என்று சொன்னால், இப்போது பாருங்க, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இம்ரான் கான் இருக்கார்ல, அவர் அமெரிக்காவுடைய பேச்சு கேட்கறது இல்லை. அதனால என்ன அண்ணா அவர் மேலே வழக்கு போட்டு இன்னி கைது பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா பலஸ்தீனுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க. இது போன்ற சகோதரர்கள் சிந்தித்து பாருங்க, எங்கெல்லாம் முஸ்லிம் தலைவர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி குரல் கொடுக்கின்றார்களோ, முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பாடுபடுகின்றார்களோ, அவர்கள் எல்லாம் இப்படித்தான் இறக்கிறார்கள், இப்படித்தான் ஷஹீதாகுகிறார்கள். இதில் டவுட் வருமா வராதா? சந்தேகம் வராதா? சகோதரர் சிந்தித்து பாருங்க, அமெரிக்கா இருக்கக்கூடிய அதிபர் ஹெலிகாப்டரில் பயணம் செய்யறது இல்லையா? இஸ்ரேலுடைய அந்த நாட்டு தலைவர் குள்ளநெறி இருக்கிறார்களே, அவர்கள் பயணம் செய்வது இல்லையா? ஒரு நாளாவது ஹெலிகாப்டர் வெடித்திருக்கா? வரலாற்று ஏற்று பார்த்துங்க. ஏண்டா முஸ்லீம் பயணம் செய்தால் தான் அது வெடிக்குமா? நான் சொல்றது 1 2 அல்ல, வரலாற்று நெடுகில் எடுத்து பாருங்க. அவங்க ஹெலிகாப்டரையே வெடிக்க மாட்டேங்குது, அந்த நாய்களையே சாவ மாட்டாங்க. முஸ்லீம் தலை நல்ல லீடருக்கு மட்டும்தான் இப்படி நடைபெறுகிற சகோதரர்களே. என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, நல்ல லீடர் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனை நம்மள்ட்ட இருக்கா? இருப்பதில்லை சகோதரர்களே. ஏனென்றால் இவர்கள் விழிப்படைந்து விட்டால் ஐரோப்பிய நாடுகள் அவர்கள் நமக்கு அடிமையாயிடுவாங்க. அதனால அவன் உஷாராக இருக்கான். நம்ம என்ன செய்கிறோம்? அதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. நான் நல்லா இருந்தால் போதும், என் பொண்டாட்டி நல்லா இருந்தால் போதும், என்கிட்ட 1000 கார் இருந்தால் போதும், என்கிட்ட 1000 பங்களா இருந்தால் போதும்,
இந்த முசீபத்து சிந்தனை ஏதான் வந்தது, இந்த மாதிரி தலைவர் வருதுன்னு தெரியல. இந்த மாதிரி முசீபத்தாக இருக்கிறவங்க தான் தலைவராக வர்றான். ஒரு தைரியம், ஒரு துணிச்சல் இருந்தால் தலைவராக, இல்லாட்டி போடான்னு தான் சொல்கிறோம். ஒன்று யாராவது போகிறானுங்களா? அந்த மாதிரி கோடை, அந்த மாதிரி பாவடைகள் தான் முன்னாடி வர்றானுங்க. சகோதரர், இந்த விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் நடத்திகள் அப்படி தான் போய்கொண்டிருக்கிறது. மேலும் பாருங்கள் அன்பானவர்களே, இந்த காலம் எப்படி மாறி போச்சு தெரியுமா? முதல்ல ஒரு மனுஷன் திருடிட்டான்னு வைங்களேன், திருடிட்டான் இல்லை யாரோ ஏமாற்றிட்டான், என்ன செய்வாங்க? கைது செய்வாங்களா இல்லையா? கைது செய்வாங்களா இல்லைங்க? ஆனால் இந்த காலம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நீ உண்மை பேசுகிறாய் என்று சொன்னால் உன்னை கைது செய்யப்படுவாய். நீ உண்மையாக செயல்படுகிறாய் என்று சொன்னால் நீ கைது செய்யப்படுவாய். நீ மக்கள் மத்தியில் நீ சரியாக ஈடா என்று சொன்னால் கைது செய்யப்படுவாய். செய்கிறாங்களா இல்லையா? நடக்குதா இல்லையா? இதன கற்பனையா? சகோதரர், எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நடக்குது தெரியுமா? இங்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் நான் சொல்கிறேன். அவன் சொல்லுவான், என் கவர்மெண்ட் நடத்துறேன்னு சொல்லுவான். அதற்காக நான் சொல்ல, விபச்சாரத்துக்கு லைசன்ஸ் கொடுப்பான். கொடுக்குறானா இல்லையா? வட்டி தொழிலுக்காக லைசன்ஸ் கொடுப்பான். அதே போல சாராயத்துக்காக லைசன்ஸ் கொடுப்பான். சூதாட்டம் செய்வதற்காக லைசன்ஸ் தருவான். தந்துட்டு இருக்கா? பல அரசாங்கம் தந்துருக்கா இல்லையா? சகோதரர்களை, இந்த நாடு எப்படி கெட்டு போச்சுன்னா, போக போக என்ன செய்வாங்க தெரியுமா? டேய், நான் சூதாட்டத்தை ஹலாலாக்கி, அதாவது நான் அந்த லைசன்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன், நீ ஏன்னா அதை செய்யாமல் இருக்க? அது கேட்டாலும் கேட்பாங்க போல. நான் சாராயத்தை லைசன்ஸ் கொடுத்துருக்கேன், நீ ஏன்னா குடிக்காம இருக்கிற? சகோதரர்கள், அப்பேற்பட்ட காலம் மிக விரைவில் வராது என்பது இது கிடையாது. எனவே சகோதரனை எப்போதும் உஷாராக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார் எப்படி இருந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம்கள் சரியாக முறையாக இருந்தால் எந்த சக்தி இருந்தாலும் சரி யார் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் முஸ்லீம் இதில் ஒற்றுமை இருக்கிறதா? 100 பேர் இருந்தால் அந்த 10 குரூப்பாக பிரியுது, 1000 பேர் இருந்தால் 100 குரூப்பாக பிரியுது. இந்த சைத்தான் ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்னு தெரியல. சைத்தான் பண்ணுறானா நம்ம சைத்தான் ஆயிரமான்னு தெரியல. சகோதரர்கள், இந்த விஷயத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அதே போல் பாருங்கள், நாம் எவ்வளவுதான் சொல்கிறோம் நசியத் அறிவுரையெல்லாம், ஆனால் மக்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால், சகோதரர்களே, இந்த விஷயத்தில் ரொம்ப பின்தங்கள் தான் இருக்கு. உதாரணமாக பாருங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பார்சியில் ஒரு கவிதை ஒன்று சொல்லுவாங்க. என்ன கவிதை தெரியுமா? ஜபல் கர்தத் ஜிபில்லத் நா கர்தத்னுவாங்க. ஜபல் கர்தத் ஜிபில்லத் நா கர்தத். அதோட பொருள் என்ன தெரியுமா? மலை தன் இடத்திலிருந்து மாறிவிட்டது என்று சொன்னால், மலை தெரியல, பெரிய மலை இருக்கு இல்லையங்க, ஒரு மலை இந்த இடத்திலிருந்து மாறிவிட்டது என்று சொன்னால் நம்புங்கள். ஒரு மனுஷனுடைய ஃபித்ரத் அடிப்படை, அவனுடைய பழக்கம் மாறிவிட்டது என்று சொன்னால் நம்பாதீர்கள். எப்படிப்பட்ட கவிதை பாருங்க, புரியுதுல சொல்றதே? சகோதரர்கள், உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு பிச்சைக்காரன் இருந்தாங்க. அந்த பிச்சைக்காரன் திடீர்னு அவங்க ஒரு புதையல் கிடைக்குது, கோடிக்கணக்கான காசு பெருமான ஒரு புதையல் கிடைக்குது. மற்றொரு பிச்சைக்காரன் கேட்டானா, ஏன்பா இவ்வளோ காசு ஒன்று கிடைச்சிருக்கு, நீ என்ன செய்வ? அந்த பிச்சைக்காரன் சொன்னானா, நான் மிகப்பெரிய ஒரு லேண்டை வாங்கி, பெரிய இடத்த வாங்கி, மிக பிரம்மாண்டமான பள்ளிவாசல், ஜாமியா பள்ளிவாசல், பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசலை கட்டுவேன். பள்ளிவாசலை கட்டிய பின் அதனுடைய தலைவாசல் இருக்குல்ல, அதனுடைய முன்வாசலிலே நான் மட்டும் தான் பிச்சை எடுப்பேன் என்று சொன்னான். இவ புரிஞ்ச உதாரணம் உங்களுக்கு. ஒரு மனுஷனுடைய பழக்கத்தை பாருங்க. அல்லாஹ் இவ்வளவு காசு கொடுத்துருக்கான், ஒரு லேண்டை வாங்குறான், ஒரு பள்ளிவாசலை கட்டுறான், நல்ல சுகபோகமா வாழலாம். ஆனா ஒரு நியத்துனா இருக்கு, அந்த பள்ளிவாசலுக்கு முன்னாடி என்ன செய்வேன்? நான் மட்டும் பிச்சை எடுப்பேன் என்று சொல்றான். எனவே அன்பானவர்களே, நம்முடைய பழக்கத்தை சரியாக ஆக்கிக் கொள்ளுங்க. யாரோ சொல்றாங்க, யாரோ பேசுறாங்க, யாரோ போராட்டம் செய்யறாங்க, அதுக்கு நமக்கு தொடர்புனா இருக்கு, நம்முடைய வேலையை நம்ம செய்யலாம். இது போல சகோதரி இருக்காதீர்கள்.
நாம் ஒரு நாள் வாழ்ந்தாலும் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். இப்படி ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதே ஒரு அன்பானவர்களை பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சமூகம் இருக்குல்ல, ஒரு சமூகத்தை நாம் போரிடாமல் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால், ஒரு சமூகத்தை நாம் போரிடாமல் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் வாலிபர்களுக்கு பாவத்தையும் குற்றத்தையும் கற்றுத்தாருங்கள். ஒரு நாட்டை வெற்றி பெறணும், ஒரு சமூகத்தை வெற்றி அடைய வேண்டும் என்றால், அங்க இருக்கக்கூடிய இளைஞர் இருப்பாங்கல்ல, மாணவர்கள் இருப்பாங்கல்ல, அவர் என்ன செய்யுங்க, பாவத்தை கற்றுத்தாருங்க. பாவத்தை கற்றுத்தருதுன்னா என்ன? சூதாட்டம் ஈடுபட வைக்கிறது, ஆபாச படத்தை பார்க்க வைப்பது, கஞ்சாடிக்கு ஈடுபடுத்துவது, இது போன்ற விஷயத்தில் ஒரு சமுதாயத்தில் இளைஞர் இருந்து விட்டால், நீங்கள் சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், அந்த சமுதாயம் தோற்றுவிட்டது. ஒரு சாதாரண விஷயம் சகோதரர்களே, எந்த அளவுக்கு பாருங்க, இன்றைய நடைமுறை லைவ்ல நீங்க பாக்குறீங்க, பலஸ்தீனுக்காக வேண்டி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், பிரான்சில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகம், கனடாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், அது இருக்கக்கூடிய மாணவர்கள் யாருங்க? யார் மாணவர்கள்? முஸ்லிம்களா? முஸ்லிம் 2% இருப்பானா? இல்ல ஒரு 5% இருப்பானா? 90% மக்கள் கிறிஸ்தவ மக்கள். காலேஜுக்குள்ள இருந்து பல்கலைக்கழகத்தில் இருந்து போராடுறாங்க, ஃப்ரீ பலஸ்தீன் என்ற சகோதரர்களே. அவர் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்படுகிறது, அவர்களுக்கு உணவு தராமல் அவர்கள் அடிக்கப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள். அப்படி இருந்தும் கூட அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீன் முஸ்லிம்களுக்காக வேண்டி. ஆனால் நம்முடைய முஸ்லிம் காலேஜ் எங்கெல்லாம் இருக்கிறதோ, இப்ப நீங்க லைவ்ல பொய்யா சொல்ல, லைவ்ல பாருங்க, இது போன்ற போராட்டம் மேற்கத்திய உலகத்தில் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் முஸ்லிம் காலேஜிலே கன்னி பெண்களே, அதாவது சின்ன பெண்களே ஆற விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இந்த வாலிப பசங்க முஸ்லிம் காலேஜில். எங்க போச்சு நம்முடைய சமுதாய உணர்வு? பேர் மட்டும் முஸ்லிம்னு வச்சுக்கலாம், நடக்குதா இல்லையா? ஆனா சவுதி சகோதரர்கள், சவுதி என்ன செய்துட்டு இருக்காங்க தெரியுமா? பெண்கள் நீச்சல் உடையில நடக்க விட்டுட்டு மார்க் போட்டுட்டு இருக்கான். நான் சொல்றது வந்து முன்னாடி பின்னாடி அல்ல, இந்த வருஷம் நியூஸ் பாருங்க. நமக்கு, அதாவது நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் நமக்காக போரிடுகிறார்கள், ஃப்ரீ பலஸ்தீன், அவர்களுக்காக சுதந்திரம் தாருங்கள். இவங்க என்ன செய்யறாங்க? இந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள், நம்முடைய இளைஞர்களுக்கு அந்த புத்தி எங்க போச்சு தெரியல. ஒரு உணர்வு இருக்கிறதா? ஒரு முஸ்லிம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், ஒரு உடம்பு, ஒரு சரீரம் தான் ஒரு முஸ்லிம். கண் வலித்தால் கால் வலிக்க வேண்டும், கால் வலித்தால் உடம்பு வலிக்க வேண்டும். அப்படி இருக்கிறோமா? எல்லாம் மறுத்து போச்சு. அவன் தானே சாவறான், அவன் தானே போறான், எல்லாரும் பிரிச்சுட்டானுங்க. சகோதரர், இது போன்ற நிலைமை இருந்தால் நம்முடைய நாளை எப்படி இருக்க யோசிச்சு பாருங்க. நாம எப்படி இருக்கிறோம், நம்ம சந்ததி எப்படி இருப்பாங்க? எனவே அன்பானவர்களே, முஸ்லிமா இருக்கக்கூடியவர்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். அதே போல பாருங்க அன்பானவர்களே, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனிலே எத்தனை சமூகம் அழிக்கப்பட்ட, திருமறை குர்ஆன் இருக்குல்ல, எத்தனை சமூகம் அழிக்கப்பட்டதோ அந்த சமூகத்துடைய வரலாறுகளை நீங்கள் பார்த்தோமேயானால், அவர்கள் தொழவில்லை என்பதற்காக அழிக்கப்படவில்லை, அவர்கள் நோன்பு நோக்கவில்லை என்பதற்காக அழிக்கப்படவில்லை, அவர்கள் ஜக்காத் தரவில்லை என்பதற்காக அழிக்கப்படவில்லை, அவர் ஹஜ் உம்ரா செய்யவில்லை என்பதற்காக அழிக்கப்படவில்லை. எதுக்கு அழிக்கப்பட்டாங்க தெரியுமா? ஒரு இடத்தில் அநியாயம் நடக்கும், அநியாயம் நடக்கக்கூடிய இடத்திலே இவர்கள் நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். அதற்காகத்தான் இந்த சமூக மக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சகோதரர் யோசிச்சு பாருங்க, சாலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தெரியுமா தெரியாதா? எல்லாரும் இந்த நபி எல்லாருக்கும் தெரியும். சாலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய அற்புதத்தை ஒன்றான் என்ன செய்தாங்க? ஒட்டகம்
அந்த கல்லிலிருந்து ஒட்டகத்தை எடுத்தாங்க. அந்த ஒட்டகத்தை கொலை செய்தவர்கள் வெறும் 4 பேர் தான், அதிகமாக கிடையாது, வெறும் 4 பேர். ஒரு சமுதாயம் ஃபுல்லா இருந்தும் கூட வெறும் 4 பேர் தான் அந்த ஒட்டகத்தை கொலை செய்தாங்க. அல்லாஹ் என்ன செய்தான்? அந்த ஒட்டகத்தை கொலை செய்யும் போது மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்தார்கள் என்பதற்காக வேண்டி அந்த சமுதாயத்தை அழித்தான். அழிச்சானா இல்லையா? தண்டனை கொடுத்தானா இல்லையா? நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் எங்கேயோ நடக்கிறது. நமக்கும் அதுக்கு தொடர்பு என்ன? ஒரு முஸ்லீம் அப்படி இருக்கக்கூடியது. எனவே அன்பானவர்களே, இதைத்தான் குர்ஆன் நமக்கு கூறுகிறது. வதஆவன் அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கு உதவி செய்பவன் தான் உண்மையான முஸ்லீம். எனவே அன்பானவர்களே, இது போன்ற பழக்கத்தை வழக்கத்தையும் நாம் ஆக்கிக்கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் வ